ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டாவதாக ஒரு போட வேண்டியது இருக்குது. ஏன்னா ஸ்டாக் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பாதியோடு நின்றுச்சு. சரியா? ஏன்னா ஜாமான் நிறையா இருக்குது. அது வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு சொல்லிட்டு வந்ததுனால திரும்ப ஒரு போடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா S21+ வரையும் நான் போட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், S21+ வரையும் போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம போடல. இது வந்து பார்த்தீங்கன்னா போக்கோவில் X5 ப்ரோன்னு போக்கோ X5. இது 5G மொபைலு. 14,000 ரூபா இதோட விலை. பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. 5G மொபைலு 8/128. விலை வந்து பார்த்தீங்கன்னா 14,000 ரூபா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போவில் A17Kன்னு ஒரு மொபைல். ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 7,500 ரூபா. ஆனால் 332 தான் இருக்குது. விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா விவோ V27 19,000 ரூபா இதோட விலை. இதுக்கு ஒன்றும் 4 மாதம் வாரண்டி இருக்குது. 8GB ரேமு 128. இன்னும் 4 மாதம் இருக்குது. மொபைல் நல்லா தெளிவாக இருக்குது. வாரண்டி இருக்குது இன்னும். அதே மாதிரி ஐக்யூவில் 7 8/128 14,500 ரூபா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து Note 7 ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் 6,500 ரூபா. இது ஒரு இது அவங்க இது கிட்ட கொடுத்துரு. அவர் டிஸ்பிளே மாற்ற சொன்னார். அவர் பேர் என்ன? ராணாவா? ராணா கிட்ட கொடுத்துரு. மாற்ற சொன்னாரு. இவனை கேள்டானா அவன் கடை மூடியே இருந்துச்சு. சரி, நாளைக்கு நீ போய் எடுத்துட்டு போய் கொடுத்த சரி பண்ணிடு. இது வந்து பாத்தீங்கன்னா சாம்சங்ல விவோ V25 பாக்ஸ் கிடையாது, ஒன்லி மொபைல் தான். 13,000 ரூபா. இது 8/128. இது வந்து பாத்தீங்கன்னா சாம்சங் கேலக்சியில் Fold 3. ஃப்ரண்டில் உள்ள டிஸ்பிளே ஒர்க் ஆகுது. உள்ளக்க 2 டிஸ்பிளே ஒர்க் ஆகல. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து S21 அல்ட்ரா. S21 அல்ட்ரா 3 கோடு தான் இருக்குது. அவர் கஸ்டமர் வந்து வியாபாரி வந்து 15,000 ரூபாய்க்கு கம்மி தரமாட்டேங்கிறாப்புல. ஸோ இது யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்க. 15,000 ரூபா தான் நம்மளோட ப்ரைஸ். 15,500 போட்டிருக்கேன். 500 கம்மி பண்ணிக்கிறேன். 15,000 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்சியில் S21 FE 5G மொபைல். S21 FE 5G மொபைலு 16,500 ரூபா. இது சாம்சங் கேலக்சி Note 10+. இதோட விலை 21,000 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்சிலேயே வந்து பார்த்தீங்கன்னா S10 5G மொபைலு. நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருக்குது. அது என்னன்னு தெரியல. சிம் டிரைவ் மாற்றணுமா இல்லை நெட்ஒர்க் ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா என்னன்னு தெரில. சில நேரம் எடுக்குது, சில நேரம் எடுக்க மாட்டேது. அதனால இதோட விலை எனக்கு வந்த விலை 8,000 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அதே ரேட்டு தான் சொல்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது வேணுமா பாருங்கள். ஆனால் இது வந்து அப்ராட் மொபைல் வேறு. ஆனால் நாங்கள் சர்வீஸ் பண்ணுறதுலாம் எங்களுக்கு டைம் இல்லை பஸ். அதனால தான் அப்படியே விற்க பார்ப்போம். சர்வீஸ் பண்ணால் இதெல்லாம் வந்து நல்ல கண்டிஷனாக இருந்துச்சுன்னா மற்றதெல்லாம் எல்லாம் ஓகே. நெட்ஒர்க் கம்ப்ளைண்ட்டுன்றாப்ல. ஸோ அதனால தான் இதோட விலை 8,000 ரூபாய்க்கு தரோம். யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்கள். நல்லா இருந்தால் 15,000 ரூபா 14,000 ரூபா போகும். சாம்சங் கேலக்சியில் Note 20 அல்ட்ரா டிஸ்பிளே ப்ராப்ளம் இருக்குது. இது நம்ம கடையில் ரொம்ப நாளாக இருக்குது. சாம்சங் கேலக்சியில் எல்லோ ஷேடு உள்ளது. இது வந்து S9. இது சாம்சங் S10e. சாரி, S10e பாக்ஸோட இருக்குது. லைட்டாக எல்லோ ஷேடு இருக்குது. இது வந்து 6,500 ரூபா. கூகுள் பிக்சலில் வந்து பார்த்தீங்கன்னா 7 ப்ரோ 35,000 ரூபா. இது என்ன பவுச்செலாம் போட்டிருக்கு, என்ன மாடல் தெரியலையா? இது OnePlus Nord. இது ஏதோ ஆஃப் ஆகுதுன்னு சொல்லி ரிட்டர்ன் வந்திருக்கு. அப்பப்போ ஆஃப் ஆகுதுங்கன்னு சொல்லி கொடுக்குறாப்புல. ஸோ அது என்னன்னு தெரில. நம்ம அதை செக் பண்ணிவிட்டு நாங்கள் சொல்கிறோம். இல்லை அப்படியே ஏதாவது ஒரு ரேட்டு போட்டு எடுக்கிறதா இருந்தால் 4,500 ரூபாய்க்கு தரோம். நீங்கள் அது பார்த்துக்கோங்க. 4,500 யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஆஃப் ஆகுதுன்றாரு. சார்ஜர் 4,500 ரூபா. இதை நீங்கள் ஏதாவது பார்த்து சரி பண்ணிக்கிறதா இருந்தால் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? அவர் சொன்னது, கஸ்டமர் சொன்னது நாங்கள் செக் பண்ணல.
எப்போ ஆஃப் ஆகுதுன்றது எங்களுக்கு தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 9, இது 18,500 இது வந்து பாக்ஸ் இருக்கு, மொபைல் இருக்கு. இது வந்து OnePlus 8, இது லேசா இந்த இடத்துல மட்டும் லேசா உடஞ்சிருக்கு. மொபைல் சூப்பராக இருக்கு, எந்த இஷ்யூமே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு புது மொபைல் மாதிரி இருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,500. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங், இது OnePlus Nord CE5Gல 12 GB RAM 256 GB. இது OnePlus Nord 2 தான் இது. இது வந்து 11,500. இது ஒன்லி மொபைல் 8128. OnePlus Nord 2 இது. இது OnePlus Nord CE 5G மொபைலு. இதோட விலை வந்து 11,500. இது அதாவது 11,500. இது வந்து 11,500. S20. இது வந்து சாம்சங்கில் வந்து OnePlus Nord CE3 லைட்டு 5G மொபைலு பாக்ஸோட இருக்குது. இது ஒருத்தர் காசு போட்டு வாங்கிட்டார். இது ஸோ வாங்கினதை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை. அதனால் இருந்தாலும் அவர் வந்து இன்னும் வந்து கடையில் வந்து வாங்கலை, அவர் காசு கொடுத்துட்டாரு. ஸோ அவர் வந்து எடுத்துகிட்டு போகல, அவ்வளோதான். இது வந்து ஐஃபோனில் வந்து 12 பேக் டோர் உடஞ்சிருக்கு. ஃபேஸ் ஐடி ட்ரூ டோன் எதுவுமே ஒர்க் ஆகாது. காரணம் என்னென்னா அந்த டிஸ்பிளே மாற்றிருக்காங்க. டிஸ்பிளே போட்டிருக்காரு, டூப்ளிகேட் டிஸ்பிளே போட்டிருக்காரு. அதே மாதிரி பேட்ரி சர்வீஸ் இருக்குது. ஜிபி வந்து 128 GB. பாக்ஸ் இருக்குது, இதுக்கு பாக்ஸ் இருக்குது. பாக்ஸை காட்டுற பாருங்க. எங்கே வச்சான்னு தெரியலையே. சரி, ஓகே, அது பாக்ஸ் இங்கே தான் இருக்குது. இது OnePlus 80யோட பாக்ஸ் இதாக இருக்கு பாருங்க. OnePlus 8 இருக்குல்ல, 14,500 சொன்னால அதோட பாக்ஸ் இது. ஆனால் சார்ஜர் கிடையாது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து இது வந்து 11, இது 11. ஆனால் சூப்பர் போனுங்க இது ஐஃபோன் 11. இது விலையும் எழுதாமல் வச்சுருக்கானப்பா. என்னப்பா இந்த பையனை, வேலை செய்கிறதே சரியில்லைப்பா. வர வர ஐஃபோன் 11 பாக்ஸு. இது எவ்வளோப்பா சொன்னாப்ல, கொஞ்சம் கேளு. இல்லையே, எழுதலையே மீரா. இது வர வர ரொம்ப சோம்பேறியா, நம்மளே மிரட்டுறான்பா. வேணாம் சும்மா சொன்னா, இருந்துட்டு போறான். சரி விடு, என்ன பண்றது. OnePlus ஐபோன்ல வந்து சில நேரம் தான் பேசுவார் அவரு, மற்ற நேரம்லாம் நல்லா தான் வேலை வாங்குவான். 19,000 ரூபாயாமா? 19,500 தரம். பஸ் 19,500 தரம். பாக்ஸோட இருக்கு. 128 GB இது. ஸோ 128 GB ஐபோனில் வந்து 11 128 GB. பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா 75%. ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது மொபைலு. என்னாச்சு, வேண்டாமா? ஏன்? சரி விடு, அப்படியே காமிப்போம். நம்ம கஸ்டமர் யாராவது வாங்குவாங்க. பஸ் இப்போ தான் சேல்ஸுக்காண்டி வந்துச்சு. ஐஃபோனில் வந்து 15+. இது ஐஃபோன் 15+, 128 GB. எங்கேப்பா டென்ட் இருக்கு? எங்கே இருக்கு டென்ட்டு? ஸோ இது ஒரு கடைக்காரரு எடுத்துக்கிறேன்ட்டாரு, சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா பில்லுலாம் இருக்குது. ஐஃபோன் 15+, ஒரு கடைக்காரரு எடுத்துக்கிறேன்ட்டாரு. ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். 61,000 ரூபா தானேப்பா ஃபிக்ஸ் பண்ணோம். 61,000 ரூபா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அவர் காசு கொடுக்க, பொருளை அனுப்பி விடுங்க, காசு கொடுத்துட்றேன்ட்டாரு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி வந்து இன்னும் 9 மாதம் வாரண்டி இருக்குது. ஸோ இன்னும் 9 மாதம் வாரண்டி இருக்குது. ஐஃபோன் 15+, பேட்ரி ஹெல்த்து 100%. சரியா. இது வந்து இப்போ நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அனுப்பி விட்டாச்சு. காசு வாங்க போன இடத்துல தம்பி வந்து இப்போ ரிட்டர்ன் வர்றாப்புல. எதுக்காக வர்றாப்புலன்னா, அவங்க வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன டென்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. இதை நீங்கள் கவனிக்கவே இல்லையா? அந்த இடத்துல டென்ட் இருக்குது. ஏப்பா நீயும் பார்க்கவே இல்லையா? என்ன பண்ணுறது. சரி ஓகே, நீங்கள் பாருங்கள். நான் இது வந்து உங்களுக்கே நான் தரேன், 61,000 ரூபாய்க்கு தரேன்.
நீங்கள் வேண்டாம் வாங்கிக்கோங்க. இது ஒரு பெரிய விஷயமே இல்லை சார். 80,000 ரூபா இருக்காண்டா இன்னைக்கு மார்க்கெட்டில். 81,000 ரூபாய்க்கு இருக்குது. ஸோ ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா விற்கணும்னு வந்திருக்காங்க. நஷ்டத்துக்கு தான் விற்கிறாங்க. 61,000 ரூபா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ கடைக்காரர் எடுத்துக்கிறேன்னு தான் சொன்னார். ஆனால் வந்து பாவம் இந்த டென்ட் இருக்கிறத பார்த்துட்டு வேணான்ட்டார். அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை. ஒரு 2-3 மண் சேர்ந்த மாதிரி இருக்குது அந்த இடத்துல. ஆனால் நான் பார்க்கும்போது இது மாதிரி இல்லையடா. கிசை போட்டானுங்களா? மெனு வரவை 128 GB. ஸோ அடுத்தது கொஞ்சம் இருங்க, அந்த மொபைலை செக் பண்ணுறான். 128 61,000 ரூபாய்க்கு தரோம். iPhone 15 ப்ளஸ்ஸு. ஸோ இன்னைக்கு நம்மக்கிட்ட தான் இருக்கும். நாளைக்கு காலையில் வரையும் இருக்கும். சரியா? உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா உடனே கால் பண்ணிடுங்க. நான் ஃபோனு காலையில் எடுத்து பேசுவேன். எப்படி இருந்தாலும் நைட்டு பேச முடியுமா பார்க்குறேன், தெரில. நான் வீட்டுக்கு போனாலே என்னால் ஃபோன் எடுத்து பேச முடியல. அந்தளவுக்கு ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன மாடல் தெரியுமா? இது யாருதுப்பா? இது ஐஃபோன் யாருது? இது ஐஃபோன் ஐஃபோன் 12 யாருது இவன்? இல்லை இது யாருது? மீரானந்தா. எவ்வளோ கொடுத்தாப்ல? மேல பாக்ஸ்ல ஒட்டி இருக்கு. எங்க? மேல பாக்ஸ் வச்சிருக்கேன், 2 பாக்ஸ். சரி சரி சோனகர். மேல உள்ள ஒரு பாக்ஸ் இருக்கு. அது கொடு. ஐபோன் 12 வந்து இதுக்குள்ள பாக்ஸ். இந்த ஒன்று உடஞ்சிருந்துச்சு பார்த்தீங்களா? இதுக்குள்ள பாக்ஸு 12,500 ரூபா. இது வந்து ஐபோன் 12 26,000 26,000. இது 26,000 ஒன்லி. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஜிபி தான் இது? %86 பேட்டரி. 128. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஐபோன் SE வந்து 9,500 ரூபாய்க்கு தரேன். 128 GB. இதெல்லாம் நான் வீடியோ போட்டேனாலே தெரியல. ஐபோன் SE 128 GB விலை வந்து 9,500 ரூபா. பேட்டரி ஹெல்த்லாம் அதில் பார்க்கவே இல்லை. பேட்டரி ஹெல்த் எவ்வளோன்னு பேட்டரி ஹெல்த் எவ்வளோப்பா இது? சார்ஜ் இல்லை. சரி விடு. 9,500 ரூபா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து X128 14,000 ரூபா. 2 ஃபேஸ் ஐடி எல்லாமே ஓகே. இது வந்து ஐஃபோன் 11 ப்ரோ. 11 ப்ரோ இங்கே கீழே ஒன்று போட்டோம்ல, இதுவும் 11 ப்ரோ. இதுவும் 11 ப்ரோ தான். இது 11 ப்ரோவா? இது 12 ப்ரோங்க. இதாக இருக்குது 12 ப்ரோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 256 GB. 31,000 ரூபா. 30,500 ரூபா. சரியா? விற்காம இருக்கு. ரொம்ப நாளாச்சு இது விற்று. வந்து வந்ததுனால இருந்து இன்னைக்கு வரைக்கும் விற்கல. 30,500 ரூபா. இது ஐபோன் 12 ப்ரோ. ஐபோன் 12 ப்ரோ 256 GB. கண்ணாடி மட்டும் தான் கிராச்சஸ். மற்றபடி ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி எல்லாமே பக்கா கண்டிஷனு. உண்மையிலே எதனால இது விற்கலன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. 256 GB. இது வந்து பார்த்தீங்கன்னா இது 128 GB தான். இது 128 GB. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சேஞ்சுடு. ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகாது. காரணம் தான் டிஸ்பிளே மாற்றிருக்கு. ஸோ அதே மாதிரி பேட்டரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு பரவாயில்லாம தான் இருக்குது. பேட்டரி வந்து ஓரளவு நல்ல நீட் கண்டிஷனாக தான் இருக்குது. பேட்டரி சர்வீஸ் 73 வருது. 23,000 ரூபா இது. ஸோ இது 23,000 ரூபா. அது 30,500 ரூபா.
ரெண்டுமே 12 ப்ரோ தான். நீங்கள் எப்படி ஐடியா யோசிச்சுக்கோங்க. சரியா, அடுத்ததாக அப்படியே போகுமே 8+ இது ஐஃபோன் எக்ஸு. இது எக்ஸ்ஆர் 14,000 ரூபா. இது ஐஃபோன் எக்ஸு. கண்ணாடி உடஞ்சிருக்கு ஃப்ரண்டில், 8,500 ரூபா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 பேக் டோர் உடஞ்சிருக்கு, 64 GB தான், 17,500 ரூபா. அடுத்தது ஐஃபோன் 11 64 GB, ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி நாட் ஒர்க்கிங்கு, டிஸ்பிளே சேஞ்சு, 11,500 ரூபா. அது வந்து ஐஃபோனில் வந்து 8+ 11,500 ரூபா. பின்னாடி ஒன்று இருக்கு, என்னன்னு தெரியல. ஐஃபோன் 7 இது. இன்னைக்கு கூட ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்து அனுப்புன்றாரு. நம்ம இங்கே வந்துட்டா ஃபோட்டோ எடுத்துலாம் அனுப்ப நேரம் இல்லை. நாங்கள் தான் வீடியோவே போடுறோம்ல, அப்புறம் ஃபோட்டோ எடுத்து. ஏன்னா ஃபோட்டோ எடுத்து நிறைய பேர் கேட்குறாங்க. எதுக்கு கேட்குறாங்கன்னு எனக்கே தெரியல. எங்களால் முடிஞ்சா ஃபோட்டோ எடுத்து போட்டுருவோம். எங்களுக்கு நாங்கள் வரும்போதே இங்கே பிஸியாக தான் இருக்கோம். சரியா, இது வந்து பார்த்தீங்கன்னா 32 GB. பேட்டரி வந்து உங்களுக்கு 91% இருக்கு. 6,000 ரூபா இது. அடுத்தது வேற ஒன்றும் இல்லை பஸ், இதோட முடிச்சுக்குவோம். லேப்டாப் ஏதோ ஒன்று போட்டோங்களடா, கேமிங் லேப்டாப்பு. கேமிங் லேப்டாப் ஒன்று போட்டோம், அது அப்படியே தான் இருக்குது. அது வந்து எவ்வளோ ரேட்டு போட்டோம்னா 39,000 ரூபா ஒன்று போட்டோம். அந்த டெல் லேப்டாப் ஒன்று போட்டோம்ல 16,500. அது சரியா சார், கொஞ்சம் இன்னைக்கு ஒரு நாள் வைங்க சார். வேணான்ட்டாங்க, அது டென்ட் இருக்கிறத நாங்களும் பார்த்துருந்தா சொல்லியிருப்போம். இது ஒரு நாள் வைங்க, நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். சப்போஸ் வாங்குவாங்க, வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு நாள் பார்ப்போம், அப்படி இல்லைன்னா எடுத்துட்டு போயிருங்க. இங்கே கொடுத்துருங்க, நான் ஒரு நாள் என் கடையில் இருக்கட்டுங்க. நாளைக்கு என்னன்னு பார்த்துக்கலாம். வித்துரும், அசால்ட்டா வித்துரும். நீங்க வேற கொடுத்துட்டு போங்க. ஒரு நாள் நான் வேணான்ட்டான் பாசவா. இப்போ நம்ம அவங்ககிட்ட வழுக்க டைம் அமுக்க முடியாது. இப்போ அவனும் கடையை அடிச்சுட்டு போயிட்டான். ஒரு நாள் என்கிட்ட இருக்கட்டும், காலையில உங்களுக்கு என்னன்னு சொல்லிடுறேன். சரி ஓகே, என்ன பண்ண, நான் இது பார்க்கல, உண்மையிலேயே பார்க்கல. நான் இவனுங்க பார்த்துருப்பானுங்கன்னு பார்த்தா இவனுங்களும் பார்க்கல. சரி பஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், நீங்க பார்த்துக்கங்க.